ஸோ பிரசாந்த் பூஷன் வந்து எழுதியிருக்காரு. பிரசாந்த் பூஷன் இஸ் அன் அட்வொகேட் இன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக வந்து சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இருக்கு. சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற இந்த என்ஜிஓ வந்து போட்ட கேஸோடைய ஜட்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்தது. 2 ஜட்ஜ் பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த டிவிஷன் பெஞ்சோட ஜட்மெண்ட்ல என்ன வந்ததுன்னா, டிவைடடாக ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன போகுதுன்னா ஹையர் ஜுடிஷியரிக்கு போகுது. ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கரப்ஷன்ல ஈடுபடுறாரு அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்றதுக்கும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ கரப்ஷன்ல பிரைபரியில இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு 7 வருஷம் தண்டனை இருக்கு. அவங்களை பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். அதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கொடுக்குறோம். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல என்ன ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா, செக்ஷன் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேல கோர்ட் வந்து என்கொயரியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தே மஸ்ட் கெட் ப்ரியர் சாங்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து 2 ஆர்டிகல் இருக்கு. ஸோ ஓகே, பிஃபோர் கோயிங் டு தஸ் நம்ம இந்த எடிட்டோரியல் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ரங்கராஜன் சார் வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல எழுதியிருந்தாரு. அதுல இருந்தும் பாயிண்ட் வந்து வி ஆர் டிஸ்கசிங். ஸோ டெக்ஸ்ட் கான்டெக்ட்லயும் வந்தது, எடிட்டோரியல்லையும் இந்த வாரம் வந்து இந்த ஆர்டிகல் வந்தது. ஸோ அப்போ இதுல என்ன வருது அப்படின்னா, செக்ஷன் 19 வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 90 சேஸ் தட் ஜுடிஷியல் இன்கொயரி பத்தி பேசுது. அதாவது ஒரு ஜட்ஜு வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் இருக்காரு, அவங்களுக்கு மேல கரப்ஷன் கேஸ் வருது அப்படின்னா, அந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்ல ஆரம்பிக்கும்ல. கோர்ட் கேனாட் ஸ்டார்ட் தி இன்வெஸ்டிகேஷன் வித்தவுட் தி ப்ரேயல் அப் சாங்ஷன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க கரப்ஷன் கேஸ்ல அப்படின்னா, கோர்ட்ல அந்த கேஸ் ஃபைல் பண்ணி என்கொயரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தே மஸ்ட் கெட் ப்ரியர் சாங்ஷன் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேல ஒரு கரப்ஷன் கேஸ் பண்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி, கோர்ட்ல ட்ரையல்னு ஒன்று ஆரம்பிக்கும்ல, அந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தே மஸ்ட் கெட் ப்ரியர் சாங்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரியர் சாங்ஷன் பிஃபோர் ட்ரையலுங்கிறது தான் இங்க இருக்கு. ஸோ ட்ரையலுங்கிற வார்த்தைனா என்ன? நீங்க வந்து ஒருத்தரை நம்ம அரெஸ்ட் பண்றோம், அரெஸ்ட் பண்ண பிறகு போலீஸ் விசாரிக்குது, விசாரிச்ச பிறகு ஆதாரங்கள்லாம் திரட்டுது, 14 நாள் ரிமாண்ட் வாங்குறோம். ரிமாண்ட்ல விசாரணை பண்ணி முடியல அப்படின்னா எவ்வளோ நாள் விசாரணைக்கு டைம் எடுக்குமோ அவ்வளோ நாள் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட்னு ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட்னா குற்றப்பத்திரிக்கை. இவங்க இந்த கேஸ் ஏன் நடந்துச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க, விசாரணை பண்றாங்க, அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இந்த சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னா, இந்த கேஸ் எப்படி நடந்தது, என்னென்ன என்கொயரிஸ்லாம் பண்ணியிருக்கோம், இவங்க மேல என்னென்ன செக்ஷன்ல சார்ஜ் பண்ண போறோம், என்னென்ன தப்பெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அப்புறமா தான் கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்கும். சார்ஜ் ஷீட்டை வச்சுக்கிட்டு தான் ஜட்ஜு கிட்டே கேஸே போகும். ஸோ ஜட்ஜு கிட்ட சார்ஜ் ஷீட் வந்த பிறகு தான் ஜட்ஜு ட்ரையலே ஆரம்பிப்பார். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு விசாரணை ஆரம்பிப்பார். சார்ஜ் ஷீட்டை வச்சுக்கிட்டு அந்த எவிடன்சஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரணை நடக்கும். அப்புறம் ட்ரையல் நடக்கும். ட்ரையல்ல எல்லா விசாரணையும் நடந்து முடிஞ்ச பிறகு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. இல்லை தப்பு பண்ணலன்னா வெளியே விட்டுருவாங்க. இதான் வந்து நடக்குது. இப்போ இந்த இன்கொயரி முடிச்சுட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு இந்தியாவில் எவ்வளவு டைம் எடுக்குது அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. அது வரைக்கும் அவங்கள ஜெயிலில் வச்சிருக்கணுமா? ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் இன்னசென்ட் அன்டில் இட்ஸ் ப்ரூவன் கில்ட்டி. அதான் நம்மளுடைய பேசிக் லா. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க மேல வந்து ஃபைனல் கன்விக்ஷன் வர வரைக்கும் அவங்க இன்னசென்ட் தான், அப்படிதான் லா சொல்லுது, எக்ஸப்ட் இன் ஃபியூ கேசஸ். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரையல் ஆரம்பிக்கிற வரைக்கும், இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கிற வரைக்கும் பெயில் கொடுக்கலாம். இஃப் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஸ் நாட் கோயிங் டு டேம்பர் தி எவிடன்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ரன் அவே, அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு பாண்டெல்லாம் வாங்கிட்டு இவங்க போய் எவிடன்ஸை டேம்பரும் பண்ண மாட்டாரு ஆர் வெளியே ஓடி போயிடவும் மாட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம். ஜஸ்டிஸ் சந்திரசூட் கூட இன்னைக்கு லிட் ஃபார் லைஃப்ல இதுதான் பேசியிருந்தாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பெயில் கொடுக்கறதுங்கிறது ஒரு ரைட்டு. அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் ஜெயிலே வச்சுக்கணும்னு இல்லை, ட்ரையல் ஆரம்பிக்கிற வரைக்கும். ட்ரையல் ஆரம்பிச்ச பிறகும் பெயில் கண்டினியூ ஆகலாம். ஃபைனல் ஜட்மெண்ட் வந்த பிறகு தான் ஜெயிலுக்கே கூட்டு போகணும் அப்படிங்கிறது தான் லா இருக்கு. அது வரைக்கும் பெயிலில் இருக்கலாம், ப்ரொவைடட் தே ஆர் நாட் டிஸ்டர்ப்டிங் தி எவிடன்ஸ் அண்ட் ரன்னிங் அவே. ஸோ அப்போ இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் ஆரம்பிச்சு அது ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு வைங்க. 4 வருஷம் கழிச்சு தான் ஜட்மெண்ட் வருதுன்னு வைங்க. நான் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். அப்போ 4 வருஷத்துக்கு அவர் ஜெயிலில் வைக்கணுமா? இல்லை. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜட்மெண்ட் வரும். அப்புறமா தான் வேணும்னா ஜெயிலுக்கு அனுப்பலாம், இல்லை விட்டுடலாம்.
இப்போ இந்த உமர் காலித் கேஸ் அதில் கூட பார்த்தீங்கன்னா கேஸ் முடிந்து 6 வருஷம் ஆகி இன்னும் ட்ரையலே ஆரம்பிக்கல, ஆனால் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க, பெயில் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸும் போயிட்டு இருந்தது. அந்த கேஸ் பற்றி ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ தான் இதை சொன்னார், பெயில் கொடுக்கணும், அதான் வந்து டிஃபால்ட்டு. ஒருத்தர் வந்து கிரைம் பண்ணாரா இல்லையான்னு தெரியாமலே ஒருத்தர் ஜெயிலில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார். நோ கம்மிங் பேக் ஹியர், இப்போ பியர் சாங்ஷன் பிஃபோர் ட்ரையல் தான் சொல்கிறாங்க. அப்போ என்னதுன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அப்புறம் கோர்ட்டில் கேஸ் எடுக்கிறாங்கல்ல ட்ரையல், அந்த ட்ரையலுக்கு முன்னாடி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கே நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம், நம்மளோட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் 2-3 இயர்ஸ் ஆயிடுதா. அந்த 2-3 இயர்ஸ்லேயும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டார் அப்படின்றாங்க, நியூஸ் வந்து மீடியாவில் வந்து போகும், அப்புறம் வந்து அவர் மேலே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அவருக்கு ஜெயிலில் போடுவாங்க, அப்புறம் பெயில் கிடைச்சா வெளியே வருவார், இல்லை கிடைக்காமலையும் போகலாம். அது வரைக்கும் அவர் அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் பண்ணி அப்புறமா அதை ட்ரையல் எடுக்கிறதுக்கு அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்டேட் கவர்மெண்ட்டே பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கல அப்படின்னா அந்த கேஸ் நடக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கலன்னா கேஸ் நடக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு அப்படின்னா அந்த கேஸ் நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கலன்னா அவரை ரிலீஸ் பண்ணணும். ஸோ ட்ரையல் ஆரம்பிக்கிறப்போ தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில். அது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஸோ இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே அவங்க கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போகலனாலும் இந்த ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் பனிஷ்மெண்ட். கரெக்டா? ஜட்மெண்ட் வர்றது இருக்கட்டும், இந்த ப்ராசஸ்லேயே நான் வந்து உங்களை வந்து அக்யூஸ்ட் ஆகிட்டேன், கெட்டவன் ஆகிட்டேன்ல, மீடியா முன்னாடி, மக்கள் முன்னாடி. ஸோ அதே மாதிரி உங்களை 4 வருஷம் அலைய வச்சாச்சுல, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலனாலும் அது இதாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆஃபீஸர்ஸ்க்குலாம் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடுறாங்க, சேஃப் மோடு. என்னதுன்னா, தைரியமாக முடிவு எடுக்கிறது இல்லை, கரப்ஷன் பண்ணி மாற்றவங்க ஒன்று. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நம்ம ஏதாவது டெசிஷன் எடுத்து நாளைக்கு நம்மளை வந்து கரப்ஷன் சொல்லி உள்ளே போட்டாங்கன்னா இந்த தேவையில்லாத தலைவலிலாம் இருக்கும்பா, அப்போ முடிவு எடுக்க வேணாம். ஸோ நிறைய இஷ்யூஸில், நிறைய விஷயங்களில் தைரியமாக ஆஃபீஸர்ஸ் வந்து முடிவே எடுக்காமல், நாளைக்கு இதனால ஏதாவது கரப்ஷன் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்தே முடிவு எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் தப்பு பண்ணுறது ஒன்று, அது வந்து மென்சரியானா வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறது. தெரியாமல் வந்து அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அதனால தெரியாமல் ஏதோ ஒரு அவுட்கம் வந்துடுது, அது வந்து அன்இன்டென்ஷனலாக நடக்கிறது. அப்போ அன்இன்டென்ஷனலாக நடக்கிறப்பையும் அதே ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அப்போது இன்டென்ஷனலாக எதை பண்ணணும்னு நினச்சாலும் பயப்படுவாங்க. ஸோ இதனால் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து குவிக் டெசிஷனே எடுக்க மாட்டாங்க, எல்லா ஃபைலையும் கிடப்பில் போட்டுறாங்க. அதனால தான் பாலிசி பேராலிசிஸ் வருது, ரெட் டேபிசம் வருது. ஸோ அப்போ ஆஃபீஸர் இப்போ தைரியமாக முடிவு எடுப்பார்னா, நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கவர்மெண்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம மேலே கரப்ஷன் சார்ஜெல்லாம் போட்டுற முடியாது, என்கொயரி வந்து நடத்திட முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறப்போ தான் தைரியமான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், பாலிசி பேராலிசிஸ் வராது. ஸோ அப்படி சொல்லி இந்த மாதிரி வந்து ப்ரேயர் சாங்ஷன் கொடுக்கறது வந்து ட்ரையலில் வேணாம், இன்வெஸ்டிகேஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்த பிறகு தான் என்ன இது 2018 இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணி செக்ஷன் 17A ஆட் பண்ணுறாங்க. ஸோ செக்ஷன் 17A என்ன பண்ணுதுன்னா, இங்கே இந்த ப்ரேயர் சாங்ஷன் இருக்கும், இதில் வந்து இன்னொரு ப்ரேயர் சாங்ஷனை கொண்டு வராங்க, ப்ரேயர் சாங்ஷன் பிஃபோர் என்கொயரி. ஸோ இன்னொரு ப்ரேயர் சாங்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ரேயர் சாங்ஷன் வந்து ட்ரையல் அப்போ எடுக்கணுங்கிறது வேணாம், லெட்ஸ் டேக் தி ப்ரேயர் சாங்ஷன் பிஃபோர் என்கொயரி இட் செல்ஃப். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே ஊழல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவரை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதில்ல, அந்த அரெஸ்ட்டுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரையல் ஆரம்பிக்கிறப்போ சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் அரெஸ்ட் பண்ண போகிறப்போவே அந்த சாங்ஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் அரெஸ்டே நடக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது, அதனால் அவங்க வந்து ஃப்ரீயாக செயல்படலாம், ஏன்னா எது பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சேர்க்குறாங்க. இந்த ப்ரொவிஷன் வந்து அகேன்ஸ்டாக தான் சென்டர் ஃபார் பிஏஎல் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ, சென்டர் ஃபார் பிஏஎல் என்ஜிஓ பேர்லாம் வந்தால் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா என்ஜிஓஸ் இஸ் அ டாபிக் கிவன் இன் தி கரண்ட் அஃபேர்ஸ், சாரி இன் தி சிலபஸ். அப்போ அதுலேருந்து எக்ஸாம் நம்ம ஆன்சர் ரைட்டிங் எழுதுறப்போ எக்ஸாம்பிளே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க, மெயின்ஸ் எழுதுனவங்களுக்குலாம் தெரியும், டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதுனவங்களுக்குலாம். ஸோ அப்போ எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற இந்த பிஏஎல் போடுறது தான் அவங்க வேலையே. இந்த என்ஜிஓட வேலை என்னதுன்னா, பொதுநல வழக்கு போட்டு மக்களுக்கு நல்லது கொடுக்கறது தான் இவங்களோட வேலையே. ஸோ அப்போ இவங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னா, இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்றாங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போ நம்ம இவ்வளோ நாளாக தியரட்டிக்கலாக பேசணும், இப்போ இந்தியாவில் வந்து பொலிட்டீஷியன்ஸ், பியூரோக்ரசி, கிரிமினல்ஸ், இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு நெக்ஸஸ் இருக்குது. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி அப்படிங்கிறது இருக்குது, கிரிமினலைசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி அப்படிங்கிறது இருக்குது. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குது,
பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸி இருக்கு, கிரிமினலைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸி இருக்கு. அப்போ உங்களுக்கு புரியுதா? மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 3 வேர்டையும் நீங்க வந்து ஆன்சர் ரைட்டிங்லாம் போட்டு அடிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து அஃபிஷியல் வேர்ட்ஸ், இது நீ யாரையுமே தாக்கல, பொதுவான வார்த்தைகள். ஸோ பொலிட்டிஷியன், பியூரோக்ராட்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ், ரவுடிகள், இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்கு தானே? நிறைய லிங்க் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி லிங்க் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பியூரோக்ராட் ஒரு கரப்ஷன் கேஸ்ல மாட்டுறாரு அப்படின்னா இந்த பொலிட்டீஷியனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. மேபி இந்த பொலிட்டீஷியனும் அந்த கரப்ஷன்ல ஈடுபட்டிருந்தாரு இருக்கலாம். ஆர் இந்த கிரிமினல் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, அவர்கிட்ட வந்து இது லஞ்சம் வாங்கிருக்கலாம், அது ஒரு இந்த கிரிமினல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கலாம். அப்போ மேபி இந்த கிரிமினலே நாளைக்கு பொலிட்டீஷியனாகவும் ஆகலாம். கரெக்டா? இந்தியாவில் அதான சுச்சுவேஷன். கிரிமினல்ஸ் தானே பொலிட்டீஷியன்ஸ் ஆகிறாங்க ஃபியூச்சரில். புதுப்பேட்டை படம்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் உண்மை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பியூரோக்ராட் மேலே கரப்ஷன் கேஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொலிட்டிஷியன்ஸோட அப்ரூவல் வேணும். அப்படிங்கிற போது கவர்மெண்ட் சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட்டு இங்கே சம்டைம்ஸ் தப்பு பண்ணியிருக்கலாம். அப்போ கவர்மெண்ட் வந்து தங்களோட இமேஜை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சாங்ஷன் கொடுக்காம போகலாம். கடைசி வரைக்கும் கரப்ஷனே இன்வெஸ்டிகேட் ஆகாது. கரப்ட் பண்ணுற ஆஃபீஸர் சப்ஸ்டியூட்டே இருப்பாங்க. அதனால ப்ரியர் சாங்ஷன் பிஃபோர் இன்வெஸ்டிகேஷனை நம்ம அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். அதான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல. ட்ரையலுக்கு முன்னாடி ப்ரியர் சாங்ஷன் கொடுக்கறது ஓகே. ப்ரியர் சாங்ஷன் ஏன்னா அதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா சார்ஜ் ஷீட் வந்துடும். சார்ஜ் ஷீட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு, என்ன கேஸ் ஆயிருக்கு. ஏன்னா போலீஸ் விசாரிச்சிடும், நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே ப்ரியர் சாங்ஷன் கொடுத்தா கடைசி வரைக்கும் அந்த கரப்ட் அஃபிஷியல் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போகலாம். ஏன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குது, பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸி இருக்குது, கிரிமினலைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவில் நடக்கிறதுனால இது வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி வந்து கேஸ் போடுறாங்க. இதோட ஜட்மெண்ட் தான் டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜ் பெஞ்ச் கிட்ட போயிருக்கு. 2 ஜட்ஜ் பெஞ்சில் தான் 2 ஜஸ்டிஸ் விஸ்வநாதனும் ஜஸ்டிஸ் நாகரத்னாவும் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே என்னதுன்னா டிவைடட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. என்ன டிவைடட் ஒப்பீனியன்னா, ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த செக்ஷன் 17A வந்து கான்ஸ்டியூஷனல் தான், இது கொடுத்து தான் ஆகணும், அப்போதான் பாலிசி பேராலிசிஸ் வராரு, தைரியமா அந்த ஆஃபீஸர் வந்து முடிவெடுப்பாரு, அதனால அது கொடுக்கலாம். ஆனால் ப்ரியர் சாங்ஷன் யார் கொடுக்கணும்? ப்ரியர் சாங்ஷன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ப்ரியர் சாங்ஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும். அதாவது ப்ரியர் சாங்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வேலிட் தான். ஆனால் ப்ரியர் சாங்ஷன் மஸ்ட் பி கிவன் பை அன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி லைக் லோக்பால் ஆர் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கொடுக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா லோக்பால் தரணும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா லோக் ஆயுக்தா கொடுக்கணும். அதுக்கு தானே ஆம்பட்ஸ்மனே நம்ம வச்சிருக்கோம், அவங்க கொடுக்கலாம் அப்படின்றாரு. ஜஸ்டிஸ் நகரத்தில் என்ன சொன்னாங்களா, ப்ரியர் சாங்ஷன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது தான் கேஸ். ப்ரியர் சாங்ஷன் கொடுக்கலாம், யார் கொடுக்கலாங்கிறதுலாம் கேஸ் இல்லை. அவங்க பக்கத்துல இருந்துட்டே சொல்றாங்க, கேஸ் என்னன்னு படிங்கப்பா, ப்ரியர் சாங்ஷன் கொடுக்கலாமா வேணாமா. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் ஜட்ஜ்மெண்ட் தான் கோட் பண்றேன். ப்ரியர் சாங்ஷன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது தான் கேஸ். ப்ரியர் சாங்ஷன் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல். ஏன்னா நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு நெக்ஸஸ் இருக்கு. இதனால என்ன ஆகும்னா கடைசி வரைக்கும் கரப்ட் அஃபிஷியல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கரப்ஷனை ஓவர் கம் பண்ணணும்னா ப்ரியர் சாங்ஷன்லாம் இருக்கவே கூடாது. அப்படி ஏன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜே மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான லேயர் உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உருவாகுமா ஆகாதாங்கிறது இப்போ அடுத்து சிஜிஐ கிட்ட தான் இருக்குது. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா டிவைடட் ஒப்பீனியன் ஆயிடுச்சு 2 ஜட்ஜ் பெஞ்ச். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இது ஹையர் பெஞ்சுக்கு போகும். இதர் 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஆர் 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு இதை அனுப்பலாம். இது கான்ஸ்டியூஷனல் கேஸாக இல்லாதனால 3 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போகும். 3 ஜட்ஜ் பெஞ்சோட ஜட்மெண்ட் என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதில் தான் இந்த ஃபைனல் டெசிஷன் வரும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இல்லை எந்த ஃபைனல் டெசிஷனும் வரல. ஆனால் இஷ்யூ நமக்கு தெரியணும். ஏன்னா பேப்பர் 2ல கவர்னன்ஸ் இருக்கு, பேப்பர் 4ல கரப்ஷனுங்கிறதே டைரக்ட் டாபிக் கிவன் இன் தி சிலபஸ். ஸோ அப்போ கரப்ஷன் நமக்கு சிலபஸில் இருக்க டைரக்ட் டாபிக்ங்கிறதுனால ஆன்சர் ரைட்டிங்கில் இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். செக்ஷன் 17A, செக்ஷன் 19 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நீங்கள் சிலபஸ் இருக்கிறதுனால இதை வந்து பண்ணணும். ஸோ புரிஞ்சிச்சா? இதான் வந்து என்டையர் கேஸ். So Supreme Court, இப்போ வந்து நம்ம குயிக்கா இந்த ஸ்லைட்ஸ் பார்ப்போம். Supreme Court gave a split verdict on the constitutional validity of section 17A of the PCA. So Prevention of Corruption Act 1988. அதில் என்ன சொல்லுதுன்னா prior approval before sanctions வந்து தேவை. It requires prior approval from an appropriate government before investigation into any offense that have been committed by a public servant while discharging the official functions. இங்க பாருங்க, பப்ளிக் சர்வெண்ட் கரப்ஷன் கேஸ்ல மாற்றப்போ தான் இந்த ப்ரியர் சாங்ஷன்லாம். அவர் ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணாருனாலாம் கிடையாது, அவர் பிடிச்சி உள்ள போட்டுடலாம். உங்களுக்கு புரியுதா? ஏதாவது கரப்ஷன் கேஸ்ல அஃபிஷியல் டியூட்டி பண்ணும்போது கரப்ஷன் கேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரியர் சாங்ஷன்லாம். இட்ஸ் நாட் ஃபார் அதர் கேசஸ். ஓகே, கரப்ஷன் கேஸுக்கு தான். ஸோ பிசிஏ ஆக்ட், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இந்தியாவில் எப்படி வருது, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வாஸ் brought in India based on the recommendation of which committee? யாரா தெரியுமான்னு பார்த்தா ஜஸ்டிஸ் சந்தானம் கமிட்டி.
ஸோ சந்தானம் அப்படிங்கிற அவரோட கமிட்டி 1962, இந்த சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் கரப்ஷன் ஆக்ட்லாம் வந்து இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆச்சு. இவரோட கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் சிவிசி, சிபிஐ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். சிபிஐக்கு வந்து நம்ம வந்து வந்தது, சிவிசி வந்தது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது எல்லாமே சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலே சந்தானத்தை உள்ள போட்டுருணும். உங்களுக்கு புரியுதா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரப்ஷன்னாலே சந்தானம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது நிமோனிக் சந்தானம் வச்சுக்கோ. ஸோ இல்லை, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது இன்ட்ரடக்ஷனில் இல்லை கன்க்ளூஷனில் இல்லை பாடியில் எங்கேயாவது இருக்கணும், அதை அண்டர்லைன் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் கொடுக்கணும். தே சப்மிட்டட் த ரிப்போர்ட் இன் 1964. இட் ரிசல்டட் இன் தி ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் லா. ஸோ சந்தானம் கமிட்டியோட இமீடியட் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்த சிபிசி அண்ட் ஐபிசி, சிஆர்பிசியும் ஐபிசியும் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக மாற்றினாங்க. பட் ஓவராலாக என்ன ஆச்சுன்னா, அது பத்தலை, கரப்ஷனுக்கே தனியாக ஒரு ஆக்ட் வரணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 பாஸ் பண்ணிட்டாங்க. So Prevention of Corruption Act 1988 provides for the punishment with respect to offenses by a public servants while performing public duties. பப்ளிக் சர்வெண்ட் ஒரு பப்ளிக் டியூட்டி பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணார்னா அதுக்கு பனிஷ் பண்ணுற ஆக்ட் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஓகே, பப்ளிக் சர்வெண்ட் டூயிங் பப்ளிக் டியூட்டி. அப்போ இந்த ஆக்ட் வந்து இட் டிஃபைன் ஹூ இஸ் த பப்ளிக் சர்வெண்ட், வாட் இஸ் த பப்ளிக் டியூட்டி, அதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறது யாருன்னா வெறும் சிவில் சர்வெண்ட் மட்டும் கிடையாது. எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் எனி கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, அவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வெண்ட் தான். ஸோ பப்ளிக் சர்வெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி எம்ப்ளாயி, எனி ஜட்ஜு. இதில் ஜட்ஜும் வராரு, ஜட்ஜே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். எனி ஜட்ஜ். இப்போ ஆனால் ஜட்ஜுனா இங்கே எதை பற்றி சொல்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, லோக்கல் ஜட்ஜு, அவங்கள சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் அன் ஆஃபீஸ் பை தி வர்ச்சு ரிக்வயர்ட் டு பர்ஃபார்ம் அ பப்ளிக் டியூட்டி. பப்ளிக் டியூட்டி பண்ணுற எனி பர்சன் இதுக்குள்ளே வராது. பப்ளிக் டியூட்டினா என்னதுன்னா, டியூட்டி இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் விச் ஆஃப் தி கவர்மெண்ட், கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ அதுதான் பப்ளிக் டியூட்டின்னு சொல்கிறோம். பப்ளிக் ஆர் கம்யூனிட்டி அட் லார்ஜோட இன்ட்ரெஸ்ட், லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு டியூட்டி பண்ணார்னா அதை தான் பப்ளிக் டியூட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே இந்த ஆக்டில் வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்குள்ளே வேலை செய்கிற எல்லாருமே இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அதுதான் வந்து இதோட டெஃபினேஷன். பேஸ்ட் ஆன் திஸ் டெஃபினேஷன் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ சிவில் சர்வெண்ட்னு இல்லை, பப்ளிக் சர்வெண்ட்னு தான் இருக்குது இதில். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். சிவில் சர்வெண்ட்னா என்ன, பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன, எல்லாம் எத்திக்ஸில் நீங்கள் படிப்பீங்க. சிவில் சர்வெண்ட் இஸ் அ ஷார்ட் வேர்ட் விச் டிடைன்ஸ் ஒன்லி தி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். பப்ளிக் சர்வெண்ட் இஸ் அ ப்ராட் வேர்ட் விச் இன்க்ளூட்ஸ் எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வரும். ஸோ பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன, பப்ளிக் டியூட்டினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் எழுதிட்டீங்களா? பப்ளிக் சர்வெண்ட், பப்ளிக் டியூட்டி ரெண்டுத்தோட டெஃபினிஷன் இருக்குது. மிச்சதெல்லாம் நீங்கள் அந்த ரெண்டு வேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் ரைட்டிங்கில் கதை தான் எழுத போகிறீங்க, ஃபில்அப் வேர்ட்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு முக்கியம். த டைப்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பனிஷபிள் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்னென்ன அப்படின்னா, பிரைபரி, அன்டியூ அட்வான்டேஜ் வித்வுட் கன்சிடரேஷன், கிரிமினல் மிஸ்காண்டக்ட், அந்த மாதிரி நம்ம எத்திக்ஸில் படிக்கிற எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுடலாம். செக்ஷன் 17A பற்றி இப்போ வருவோம். செக்ஷன் 19 வந்து என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி ஆக்டில் இருந்த ப்ரொவிஷனே. இட் ரிக்வயர்ஸ் ப்ரியர் சாங்ஷன் ஃப்ரம் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் பிஃபோர் தி பர்சிக்யூஷன் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் இன் அ கோர்ட் ஆஃப் லா. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரியர் சாங்ஷன் வேணுங்கிறதா இருக்குது. However, it was felt that there needs to be distinction between intentional corruption and decision taken in good faith. இப்போ நான் சொல்கிறேன்ல, இதுதான் கீவேர்டு. இப்போ ஒரு அஃபிஷியல் வந்து தன்னோட டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தெரியாமல் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்படின்னா தமிழில் சொன்னேன். ஆன்சர் ரைட்டிங்கில் அப்படிலாம் எழுத முடியாதுல்ல. அதுக்கு என்ன வேணும்னா, there must be a distinction between the intentional corruption and decision taken in good faith. நான் ரெட்ல ஒன்று போல்ட் பண்ணேன்னா அது நிச்சயமாக நோட் பண்ணணும்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? அதுதான் ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய கீவேர்டு. ஸோ டெசிஷன்ஸ் டேக்கன் இன் குட் ஃபைட் மஸ்ட் நாட் பி பனிஷ்டு அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து இங்கே நோட் பண்ணுறீங்களா? இந்த வேர்டை நீங்கள் பேப்பர் 2லையும் பேப்பர் 4லையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். எத்திக்ஸில் நீங்கள் கேஸ் ஸ்டடிலாம் எழுதுறப்போ பப்ளிக் சர்வெண்ட் ஷுட் நாட் பி பனிஷ்ட் பிகாஸ் ஹி இஸ் இன்னசென்ட் அப்படிலாம் எழுதக்கூடாது வளன்னு. டெசிஷன் டேக்கன் இன் தி குட் ஃபைட் ஷுட் நாட் பி பனிஷ்ட் இப்படி எழுதுனா மீனிங் இஸ் கன்வேடு. இதுதான் வந்து லீகல் டேர்ம். ஸோ இந்த மாதிரி லீகல் டேர்ம்ஸோ இல்லை அஃபிஷியல் டெர்மினாலஜியோ கீவேர்ட்ஸ், இப்போ எத்திக்ஸ் படிக்கணும்னா கீவேர்ட்ஸ் படிங்கன்றாங்களா, இதுதான் கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் இருந்தோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தோ எடுக்கிறப்போ அது உள்வாங்கிக்கணும். டெசிஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த் ஷுட் நாட் பி பனிஷ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆன்சர் ரைட்டிங். இப்போ நான் சொல்கிறேன்ல, படிக்கிறப்போவே நான் மெயின்ஸ் ஆன்சரில் எங்கே யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ தான் வந்து அது வந்து தட்ஸ் ஹவ் யூ ஹவ் டு கெட் ரெடி. ஆஃபீஸர்ஸ் பிகம் ரிலக்டன்ட்
டு டேக் போல்ட் டெசிஷன் அண்ட் டைம்லி டெசிஷன் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் ராங்ஃபுல் பர்சிக்யூஷன். ஸோ அதனாலே போல்ட் டெசிஷனே எடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து தள்ளி போட்டுனே இருப்பாங்க. நான் நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி டெசிஷன்ஸே எடுக்காமல் போகிறாங்க. டக்குன்னு ஒரு ஆஃபீஸர் வந்து அசால்ட்டாக டெசிஷன் எடுத்துகிட்டு போவாரா, ரொம்ப அதாவது ஒரு 12 வருஷமா ஒரு ஃபைல் சைன் ஆகாமலே இருந்துச்சு. அது என்ன கேஸ் என்ன ஸ்டோரிங்கிறத நான் சொல்லலை. 12 வருஷமா ஒரு கேஸு ஒரு ஃபைல் வந்து சைன் ஆகாமலே இருக்கு. என்னதுன்னா, இது ஏதோ ஒரு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, சைன் பண்ணா தேவையில்லாம நம்மள கேள்வி கேட்பாங்க, அதனால பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணாம இருக்காங்க. டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு புது அஃபிஷியல் வராரு. வந்தோடனே ஏன்பா இதை போய் சைன் பண்ணாம இருக்கீங்களே, எத்தனை பேர் அஃபெக்ட் ஆக போறாங்க, நீ கொடு பாத்துக்கலாம், கோர்ட்டு தானே, கோர்ட்டு என்ன கேட்பான் பாத்துக்கலாம், அப்படி சைன் போடுறாரு. சைன் போட்ட பிறகு என்ன ஆகுது, அந்த ஒரு சைன்னால எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேர் மேல பெனிஃபிட் அடைஞ்சாங்க. கோர்ட்ல இருந்து ஒரு கேள்வி வரல, அது ஒரு இஷ்யூவாவே வரல, அது நாளைக்கு பெரிய இஷ்யூவாவே மாறல. இது நடந்தே 6 வருஷம் ஆகுது. ஆனா அந்த 2 பப்ளிக் சர்வன்ஸை நான் பார்க்குறேன், ரொம்ப நாளாக சைன் போடாமல் 12 வருஷமாக பல பேர் அந்த சீட்டில் உட்காந்து சைன் பண்ணாமலே இருக்காங்க. ஏன்னா எதுக்கு பம்பு. ஆனால் ஒரு ஆஃபீஸர் வராரு, தைரியமாக போடுறாரு, ஆனால் அது என்டையர் இஷ்யூவே வந்து மாறிடுது, அசால்ட்டாக முடிஞ்சிடுது. ஸோ இதுதான் வந்து நான் பர்சனலாக பார்த்த ஒரு கேஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம், அதே லா தானே, என்ன வேணாலும் பதில் சொல்லிக்கலாம், நான் வந்து குட் ஃபெய்த்தில் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். கடைசியில் ஒன்றுமே ஆகலை, அவரு ரிட்டையரும் ஆயிட்டார் அந்த ஆஃபீஸர். ஸோ இப்போ வந்து வந்து பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். நீங்க யாரை வேணா இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா? பேரே தெரிலனாலும் நீங்களா ஒரு பேரை போட்டு ஆஃபீஸர் இன் ஆந்திரான்னு எழுதுங்க, சரியா? டாப்பர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் படிச்சுட்டு வந்து எழுதுறது அட்வைசபிள் தான். டக்குன்னு ஞாபகம் வரலன்னா ராஜேந்திர குமார் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ புலிகேசி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருல்ல, ஸோ 100 வருடங்கள் கழித்து வருவருக்கு தெரியவா போகிறது அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கணும். வினித் நாராயண் வர்சஸ் யூனிசி, இது வந்து ஒரு டாக்டிக் தான், இதுவே டிஃபால்ட்டா பண்ணக்கூடாது. இது ஒரு ஆயுதமா சுச்சுவேஷன்ஸ் வரும்போது பயன்படுத்தணும். இதே பொழப்பா பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. வினித் நாராயண், ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரியர் சாங்ஷன் வச்சதை பத்தி வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வினித் நாராயண் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, வினித் நாராயண் கேஸுங்கிறதும் கரப்ஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வரும்போது சும்மா இதை எங்கேயாவது போட்டுறணும். வினித் நாராயண் கேஸ், சுப்ரீம் கோர்ட் செட் தட் கரப்ஷன் ஷுட் பி ப்ராஹிபிட்டட், கரப்ஷன் இஸ் தி பிக்கஸ்ட் இஷ்யூ விச் இஸ் அஃபெக்டிங் தி பப்ளிக் குட் அட் தி லார்ஜ், விச் இஸ் எரோடிங் தி மாரல் வேல்யூஸ் ஆஃப் தி சிவில் சர்வீசஸ். நீங்க கரப்ஷனை திட்டுறதுக்கு முன்னாடி அக்கார்டிங் டு வினித் நாராயண் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் செட்னு போட்டு எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் திட்டி இருக்கு, என்ன திட்டுச்சு எப்படி திட்டுச்சுங்கிறதுலாம் இல்லை, திட்டி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சும்மா கரப்ஷனை திட்டுறதுக்கு போல அக்கார்டிங் டு வினித் நாராயண் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ மென்ஷன் தட் கரப்ஷன் இஸ் தி பிக்கஸ்ட் ஈவில் இன் இந்தியா. அப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து ஆன்சர் ரைட்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ரெஃபர் டு அ சிங்கிள் டைரக்டிவ் இஷ்யூ டு சிபிஐ தட் ப்ரியர் சாங்ஷன். ஸோ வாட் இஸ் வினித் நாராயண் கேஸ் அப்படிங்கிறத பற்றி போகலாம். வினித் நாராயண் கேஸில் என்ன ஆகுதுன்னா, சிபிஐ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து சிபிஐக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது. என்ன ஆர்டர்னா, இது வந்து அன்அஃபிஷியலாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தான் நீங்கள் எந்த கரப்ஷன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நீங்கள் ப்ரேயர் சாங்ஷன் எங்ககிட்ட வாங்கிட்டு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சிபிஐக்கு யார் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. பப்ளிக் சர்வன்ட்க்கு அகேன்ஸ்டா சிபிஐக்கு எந்த கேஸ் வந்தாலும், இப்போ எல்லா கேஸும் சிபிஐக்கு மாத்துறாங்களே, அந்த மாதிரி சிபிஐக்கு பப்ளிக் அஃபிஷியல்ஸை மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எந்த கேஸ் வந்தாலும் யூ மஸ்ட் கெட் ப்ரேயர் சாங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ இப்படி கவர்மெண்ட்டே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டர் வேலிடா இல்லையா அப்படின்னு அப்பீலுக்கு போன கேஸ் தான் வினித் நாராயண் கேஸ். வினித் நாராயண் கேஸில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது லீகல் பேக்கிங் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி டைரக்டாக கொடுத்த ஆர்டரில் இந்த மாதிரி ஒரு லீகலாக இருக்கிற ப்ரொவிஷனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு லீகல் பேக்கிங் இல்லை, வெறும் ஒரு ஆர்டர் தான். இந்த ஆர்டர் வந்து எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா, ஒரு லீகலா இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து இட்ஸ் நாட் வேலிட் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து வினித் நாராயண் கேஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஓரா கமிட்டி வந்து ஏன் இந்த ஜட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா பொலிட்டிஷியன்ஸு பியூரோக்ராட்டிக் நெக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொன்னது ஓரா கமிட்டி. இப்போ நான் சொன்னல, கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ், பொலிட்டிசைசேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ், இது எல்லாத்தையும் எழுதுறப்போ ஓரா கமிட்டியை கூப்பிட்டுக்கணும். என்என் ஓரா கமிட்டி தான் அது சொல்லியிருக்கு. அக்கார்டிங் டு என்என் ஓரா கமிட்டி 1993, வெறும்னே கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸின்னு எழுதாம அக்கார்டிங் டு என்என் ஓரா கமிட்டி, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது கோட் பண்ணணும்னா அரசியல்வாதிகளுக்கும்
கிரிமினல்ஸ்க்கோ இல்லை அரசியல்வாதிகளுக்கும் பியூரோக்ராட்ஸ்க்கும் அன்ஹோலி நெக்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறது எங்கேயாவது எழுதணும்னா ஓராவை எழுக்கணும். ஸோ என்என் ஓரா கமிட்டி 1993 presented that ஃப்ரைட்டனிங் கிரிமினல் நெக்ஸஸ் வந்து இந்தியாவில் பொலிட்டிஷியன்ஸ் பியூரோக்ராட்ஸ்க்கும் கிரிமினல் எலிமெண்ட்ஸ்க்கும் நடக்குது. மூணுமே ஒரே ஆளாகவும் இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி ஆளுங்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறதா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரியர் சாங்ஷன் வாங்கணும். இப்போ வந்து சாதாரண ஒரு இந்திய குடிமகன் ஒரு கேஸில் மாட்டுறாரு அப்படின்னா அவரை பிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே எடுத்து ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. ஆனால் ஒரு சிவில் சர்வெண்ட் ஒரு கேஸில் மாட்டுறாருன்னா அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது வந்து ஆர்டிகல் 14 அகேன்ஸ்ட் தானே. 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். இவருக்கு ஆக்ஷன் வந்து டேரெக்டாக போலீஸே எடுத்துடலாம். ஸோ இது ஆர்டிகல் 14 அகேன்ஸ்ட் ஆனது அப்படின்னு வினித் நாராயணில் சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவில் நம்ம இது வந்து பண்ணக்கூடாது. காலம்பூரா அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட்லி இன் 2003 இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுத்ததை இன்வேலிடு 1998 அவங்க சொல்கிறாங்களே. 1998 வினித் நாராயண் கேஸில் இன்வேலிட்னு சொன்ன பிறகு அதுக்கு லீகல் பேக்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 2003 கவர்மெண்ட்டே ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் தான் சிபிஐயோட பேரண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி தான் சிபிஐக்கு பவர்லாம் வருது. ஸோ சிபிஐ கெட்ஸ் இஸ் பவர் ஃப்ரம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக கொடுத்ததை லாவாவே மாத்துறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது வினித் நாராயண்ல, இதுக்கு லீகல் பேக்கிங்கே இல்லை. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கேனாட் ஓவர் டூ அ லீகல் ஆர்டர். ஸோ அப்போ லீகல் பேக்கிங் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட் அமெண்டட் தி டிஎஸ்பி ஆக்ட் அண்ட் என்ன சேர்க்குறாங்கன்னா இதை வந்து கொண்டு வராங்க. என்னதுன்னா செக்ஷன் 6A அப்படிங்கிறத சிபிஐ ஆக்டுக்குள்ள கொண்டு வராங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டுக்குள்ள இந்த ஆர்டரே 6A அப்படிங்கிறதுல கொண்டு வராங்க. நம்ம இப்போ 17Aவும் 19 பார்த்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அது டோட்டலாக வேற கேஸ். இது பாஸ்ட்ல இந்த மாதிரி ப்ரேயர் சாங்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்படி டீல் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். Section 6A was added in the act that required prior approval of central government to initiate any investigation against the officer ranking about the joint secretary or above. So இந்த ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் அபவ் அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸருக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ப்ரேயர் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 6A சிபிஐக்கு சொல்கிறாங்க. ஜாயிண்ட் செக்ரட்டரினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயிண்ட் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி கீழே ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேலே இருக்கிற எந்த ஆஃபீஸரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஷன் 6A ஆட் பண்ணுறப்போ இது அடுத்து திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்பிரமணிய சாமி வர்சஸ் டைரக்டர் ஆஃப் சிபிஐ கேஸ். சுப்பிரமணிய சாமி தான் அவர் தான் இந்த கேஸ் போடுறாரு. அவர் தான் இந்த கேஸ் போடுறதுல அவர் ஒரு ஹாபி அவருக்கு. இந்த மாதிரி நிறைய கேஸ் போட்டு நிறைய பேரை வந்து வருது. ஸோ திஸ் வாஸ் இந்த சுப்பிரமணிய சாமி கேஸில் இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போடுறாங்க. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் இது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிடுது. ஏன் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிடுதுன்னா, இப்போ திரும்ப ஆர்டிகல் 14 தான் சொல்றாங்க. முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நார்மல் சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நடுவில் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 14 இங்க ஸ்கிராப் பண்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஜாயிண்ட் செக்ரட்டரி கீழே ஒரு ஆஃபீஸர் இருக்காரு, அவரை எப்போனா நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேல போனா அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆஃபீஸர்ஸ்குள்ளேயே நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க. ஸோ ஆர்டிகல் 14 அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிராப் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ த கிளாசிஃபிகேஷன் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை இன் சுப்பிரமணிய சாமி கேஸ். ஸோ அப்புறம் நீங்க வந்து வினித் நாராயண் கேஸ், சுப்பிரமணிய சாமி கேஸ், ஓரா கமிட்டி, சந்தானம் கமிட்டி, இந்த 4 வார்த்தைகளும் கரப்ஷன் ரிலேட்டடாக வரும்போது நம்ம தூவி விடலாம். 2014 என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 2014 வருது. ஸோ அப்போ 2014 ஓகே இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணால் வருதா, சரி திரும்ப இன்னொரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான் 2018 இந்த அமெண்ட்மெண்ட். எது செக்ஷன் 17A சேர்த்தது. இப்போ செக்ஷன் 17A ஒன்று சேர்த்தாங்கல்ல, அது எப்போ சேர்க்குறாங்க? 2018 தான் சேர்க்குறாங்க. நான் அது கரண்ட் அஃபேர்ஸில் வேறு படித்தேன். 2018 தான் அதை வந்து சேர்த்தாங்க. என்னதுன்னா, ப்ரியர் சாங்ஷன் பிஃபோர் இன்வெஸ்டிகேஷனே வந்து சேர்க்குறாங்க. அப்பயும் வந்து ஒரு வாத்தியார் வந்து அது எத்திக்ஸில் ரொம்ப முக்கியம், எத்திக்ஸில் கரப்ஷன் டாபிக் இருக்கு, அதனால அது படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சபரி சார் தான். ஸோ இதான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ என்னதுன்னா, அது கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணி செக்ஷன் 17A சேர்க்குறாங்க. சேர்க்குறப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக இருக்கக்கூடாது, லீகல் ஆர்டராக இருக்கணும்னு சொன்னோன்னே ஒரு லீகல் ஆர்டர் கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கும் கீழே இருக்கணும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே செக்ஷன் 17A சேர்க்குறப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனி கவர்மெண்ட் சர்வெண்ட்னு மாற்றிட்டாங்க. எனி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரியர் சாங்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஜட்மெண்ட்டை இவங்க வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஆட்டோமேட்டிக்லி த ஜட்மெண்ட் வாஸ் பைபாஸ்ட் ஆஸ் பர் தி
சுப்பிரமணிய சாமி. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட்டு, திரும்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்ட்மெண்ட் வேலிடா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸ் போகுது. அதுதான் இப்போ ஜஸ்டிஸ் நகரத்னாவும் ஜஸ்டிஸ் விஸ்வநாதனும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 17A வேலிடா அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதோட ஜட்ஜ்மெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, டிவைட் ஆனதுனால டிவிஷன் பெஞ்ச்லேருந்து இன்னொரு 3 பெஞ்சுக்கு போகும். ஸோ அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரும். அதுக்கப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் வரும் திரும்ப, அதை சரி பண்ணுறது. அதுக்கப்புறமா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கொடுக்க அமெண்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குல்ல, இது எப்படி நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா யார் வந்து லாவெல்லாம் டிராஃப்ட் பண்றா? அரசியல்வாதிகளா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தானே. அரசியல்வாதியா உட்காந்து லாவை டிராஃப்ட் பண்றாரு. எந்த லா அடுத்து கொண்டு வரணும், எந்த பில் அடுத்து கொண்டு வரணும்னு சொல்றதே செக்ரட்டரி தானே. ஸோ த பவர் ஆஃப் ஐஏஎஸ் அதுதான். ஐஏஎஸ் ஆர் ப்ரொடெக்டிங் தெம்செல்ஸ். ஸோ அப்போ இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் இன்னொரு அமெண்ட்மெண்ட் வரும். ஸோ அரசியல்வாதிகள் அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸஸ் இருக்குல்ல. ஸோ அதனால அவங்களும் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிடும். பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றப்போ எதிர்ப்பு கொடுக்க மாட்டாங்க எந்த கட்சியும். இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே பாஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் நடக்கும். ஸோ த கரண்ட் வேர்டிக்ட் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 17A வரதுக்கு பின்னாடி இருக்கிற எவல்யூஷன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுக்கு நடுவில் நம்ம கரப்ஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதுறதுங்கிறத வி ஆர் டூயிங். சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறவங்க போட்ட கேஸில் செக்ஷன் 17A இன்வாலிட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்டேனிங் ப்ரேயர்ஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. அப்டேனிங் ப்ரேயர் அப்ரூவல் வாஸ் நெசசரி இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் வெக்ஸேஷியஸ் அண்ட் ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வேர்டை நோட் பண்ணுங்க. வெக்ஸேஷியஸ் அண்ட் ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ், அதுல இருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ இப்போ ஒரு ஸ்ட்ராங் லாவை வந்து நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா, ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறவங்கள பனிஷ் பண்ற மாதிரியான ஒரு மெக்கானிசம் வந்து வைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கேஸ் ஸ்டடிஸ்ல எழுதலாம். பேப்பர் ஃபோரில் கேஸ் ஸ்டடிஸ்ல எழுதுறீங்க, ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மஸ்ட் பி அவாய்டட். ஃப்ரிவலஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம லோக்கலாக நம்ம எழுதுறப்போ ஃப்ரிவலஸுங்கிற இது யூஸ் பண்ண மாட்டோம். ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ்னு எழுதாமல் ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதணும். ஸோ obtaining prior approval was necessary in order to protect the honest officer from frivolous complaints. He cautioned that இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிளேட் சேஃப் சிண்ட்ரோமுக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால பாலிசி பேராலிசிஸ் வந்துடும். பிளேட் சேஃப் சிண்ட்ரோம் அப்படின்னா எதுக்கு வம்பு, அந்த சிண்ட்ரோமுக்கு போயிடுறாங்க. அதனால பாலிசி பேராலிசிஸ் 12 வருஷமா முடிவே எடுக்காம இருக்கும் ஒரு ஃபைலில். கரெக்டா? ஸோ ஒரு ஃபைலில் வந்து முடிவே எடுக்காம அது கிடப்பில் போட்டுருவாங்க. However, he held that constitutional validity of 17A வந்து would be sustained. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரேயர் சாங்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஆனால் அந்த ப்ரேயர் சாங்ஷன் கொடுக்கறது கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கான்ஸ்டியூஷனாக இல்லை. அப்போ இந்த ஏரியாவில் 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஜஸ்டிஸ் நகரத்னாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அந்த சாங்ஷன், இப்போ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் சாங்ஷன் கொடுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஜஸ்டிஸ் நாகரத்னா என்ன சொல்கிறாங்க, ப்ரேயர் சாங்ஷனே கொடுக்கக்கூடாது, அது கவர்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் டிவைட் ஆயிடுச்சு. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தால இவங்க தான் அந்த அப்ரூவல் அத்தாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் வந்து சொல்கிறாரு. ஜஸ்டிஸ் நாகரத்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 17A வந்து ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துட்டோம், வினித் நாராயணில் பார்த்தோம், சுப்பிரமணிய சாமி கேஸ் ஜட்மெண்ட்டில் பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி எப்போ வந்தாலும் அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அன்ஹோலி நெக்ஸஸ் இருக்கு. அதனால இதையும் நம்ம அன்கான்ஸ்டியூஷனல் அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி ப்ரேயர் சாங்ஷன் கூடாது அப்படின்னு. ஏன்னா அன்ஹோலி நெக்ஸஸ் இருக்கு. She held that Article 14 requires intelligible differentia and a rational nexus and a legislative object. என்னதுன்னா, நீங்க ஆர்டிகல் 14ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டான ப்ரிவிலேஜா இருக்கணும். இந்த ப்ரிவிலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஷி ஹெல்ட் தட் ஆல்ரெடி அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, செக்ஷன் 19 போதும். ட்ரையலுக்கு முன்னாடி போடுற அந்த ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி இருக்குல்ல, அதுவே போதும். நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த மேட்டர் வில் பி நவ் ஹெல்டு டு ஏ லார்ஜர் பெஞ்ச். அதான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதில் வே ஃபார்வர்டு என்ன? ஸோ வே ஃபார்வர்டு வந்து இவர் ரங்கராஜன் சார் ஆர்டிக்கலில் வே ஃபார்வர்டு எழுதியிருந்தார். பிரசாந்த் பூஷனோட ஆர்டிக்கலில் தான் இந்த எவல்யூஷன் கதை சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வே ஃபார்வர்டு வந்து ரங்கராஜன் சார் எழுதியிருந்தார். என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் தேர் மஸ்ட் பி எ ஸ்விஃப்ட் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ். ஸோ கேசஸை வந்து ஸ்பீடாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். என்னதுன்னா, ஒரு கரப்ஷன் கேஸில் இதெல்லாம் இருக்கட்டும்,
முதல்ல ஒரு கரப்ஷன் கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா அது 4 வருஷம் ஆகிறதுனால தான் செக்ஷன் 19 போதாது, செக்ஷன் 17A வேணும்னு சொல்கிறோம். அதே 4 வருஷம் ஆகணும். ஸ்பீக்கரமாக இந்த கரப்ஷன் கேஸ் எல்லாம் முடிச்சிங்கன்னா குட் கவர்னன்ஸும் வரும், பப்ளிக்கில் வெல்ஃபேரும் வரும், அண்ட் ஆஃபீஸர்ஸும் ப்ரொடெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கில்ட்டி பப்ளிக் சர்வன்ஸை நம்ம இமீடியட்டாக பனிஷ் பண்ணாதான் இன்னும் கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். 4 இயர்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா கிரிமினல்ஸ் சிவில் சர்வன்ஸ் தப்பிச்சுக்கிறாங்க, உடு கரப்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெனால்ட்டி மஸ்ட் பி இம்போஸ்ட் ஆன ஃபால்ஸ் அண்ட் மெலிஷியஸ் கம்ப்ளைண்ட்ஸ், ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி ஃபால்ஸ் அண்ட் மெலிஷியஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 2 சொல்கிறேன், ஸ்விஃப்ட் டிஸ்போசபிள் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் மெலிஷியஸ் கம்ப்ளைண்ட்ஸாக ப்ரிவென்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஜெகசி நகரத்தான் அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க. ப்ரேயர்ஸ் அப்ரூவல் தேவையா இல்லையான்னு தான் கேஸு, யார் அப்ரூவல் கொடுக்கணுங்கிற கேஸ் இல்லை, சும்மா கம்முன்னு இருங்க தோழர் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சு. சரியா, கிளியரா? ஸோ இது 3வது எடிட்டோரியலில் வைண்ட் அப் பண்ணுறோம். நவ் வில் கோ ஃபார் அ பிரேக்.